பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். என்ற வேத படுத்துமைக்கு நான் வரவேற்கிறேன். நம் தேவனுடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. முதலாவது வசனமா வாசிக்கலாம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் வசனம் 3-4. அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமேன். ஆமேன். அப்போ நம்ம கடந்த முறை நம்ம சந்திக்கும் பொழுது நம்ம ஏன் நீதியின் பாதை மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக செல்கிறது அப்படின்ற இந்த டாபிக்கை தான் நம்ம ஆலோசிச்சு பார்த்துட்டு இருந்தோம். Why the path of righteousness travels through the valley of shadow of death. இல்லைங்களா? அப்ப இந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரம் ரொம்ப பிரசித்தமான ஒரு அதிகாரம், எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த வசனத்துல அந்த 3ஆம் 4ஆம் வசனத்தை தான் நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தோம். தொடர்ந்து மீதமாய் இருக்கிற விஷயங்களை இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். முதலாவது ஆத்மாவை தேற்றுகிறார். அதற்கப்புறம் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதையில நடத்தி கொண்டு வரும் பொழுது 4வது வசனத்துல நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ அப்படி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பயப்படேன் என்றால், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தோம். அப்போ மரண இருளின் பள்ளத்தாக்கு என்றால் என்ன அப்படின்றது குறித்து முதலாவது நம்ம சந்திச்சோம். அந்த வசனத்தை தொண்டு நம்ம அதை ஆராய்ந்து பார்த்தோம். நீதிமொழிகள்ல உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள, அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்னு சொல்லி நமக்கு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் அந்த பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார். அந்த செவ்வைப்படுத்தப்பட்ட பாதையில் தொடர்ந்து முழு இருதயத்தோடு கர்த்தரின் மேல் நம்பிக்கையாய் இருந்து நடக்கும் பொழுது அது நீதியின் பாதையாய் நமக்கு இருக்கிறதுன்னு சொல்லி நமக்கு புரிகிறது. அதே போல உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதுன்னு சொல்லி சங்கீதம் 119 நம்ம வாசிக்க கேட்டிருந்தோம். அப்போ தேவனுடைய வசனம் தான் அந்த பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கு. நீதியின் பாதையில் நான் நடத்துவதற்கு தேவையான வெளிச்சத்தை கொடுக்கிறது தேவனுடைய வசனம்ன்றத நம்ம ஆராய்ந்து பார்த்திருந்தோம். அதே போல நீ வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் காதுகளை கேட்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை அந்த சரியான நீதியின் பாதையின் வழியில நடத்துகிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நீதியின் பாதையில ஒரு மனிதனை நடத்துகிறதா இருந்தா மரண இருள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். மரண இருள்ன்றது என்ன? அப்ப மனிதன் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமானதை மட்டுமே செய்வேன்னு சொல்லி தேவனோட ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை செய்து கொண்டு அவருடைய வழியில நடக்கிறதுக்கு தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அவருடைய ஆத்மாவை தேற்றி அவர் நீதியின் பாதையில நடத்துகிறார். அந்த நீதியின் பாதையில மரண இருளின் பள்ளத்தாக்கு வருகிறது. பொதுவாக இதை நமக்கு வருகிற தேவன் நிமித்தம், கர்த்தரின் நிமித்தம், அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதன் நிமித்தம் வருகிற உபத்திரவங்களை இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம். அது எப்படிப்பட்ட ஆபத்தா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டமான காலமா இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் அதனால வந்தாலும் சரி, அது என்னுடைய வேலையில வந்தாலும் சரி, என்னோட ஊழியத்துல வந்தாலும் சரி, ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையில வந்தாலும் சரி, மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில வந்தாலும் சரி, தேவன் நிமித்தமா வருகிற மரண இருளின் பள்ளத்தாக்கு தான் இது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்த்திருந்தோம். அப்போ அந்த மாதிரி மரண இருளின் பள்ளத்தாக்குல தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமா நடக்கும் பொழுது அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்குல தேவனை நம்மளை நடப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றதை தான் நம்ம பார்த்தோம். எல்லா பள்ளத்தாக்குகளும் ஒன்றல்லன்ற அந்த டாபிக்கை நம்ம எடுத்து பார்த்தோம். ஏன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 17-18 வாசித்திருந்தோம். தீமை செய்து பாடனுபவிப்புதலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். அப்போ 2 பாடுகள் இருக்குது, 2 மரண இருளின் பள்ளத்தாக்கு இருக்குதுன்றதை புரிந்து கொண்டோம். தீமை செய்தாலும் மரண இருளின் பள்ளத்தாக்குல ஒருவரோட வாழ்க்கை இருக்கலாம். அந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில நம்ம இருக்கலாம். அதே போல தேவனுக்கு சித்தமானால் நன்மையை செய்தும் கூட பாட அனுபவிக்க முடியும். ஆனா இந்த 2 பாடுகளிலும் மேன்மையா இருக்கிறது நன்மை செய்து பாட அனுபவிப்பதுன்னு சொல்லி பேதுரு சொன்னார் இல்லைங்களா? ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களாக பதிலாக நீதி உள்ளவராய்
பாவங்களை நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்னு சொல்லி அந்த வசனம் சொன்னதை நம்ம கேட்டோம். அப்போ 2 விதமான பள்ளத்தாக்குகள் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம அதை புரிந்து கொண்டோம். அப்போ தேவன் உண்மையிலேயே தம்முடைய பிள்ளைகளை பள்ளத்தாக்குகளை நடத்துகிறாரா? ஏன்னா நீதியின் பாதையில நடத்தும் பொழுது மரண இருளின் பள்ளத்தாக்கு வருமா? தேவன் அதை நடத்தக்கூடுமா? அப்படின்ற நம்ம சுருக்கமா ஒரே ஒரு வசனத்துல பார்க்கணும்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியினாராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்னு சொல்லி நம்ம வசனம் வாசிக்க முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவரே தேவனை வனாந்தரத்திற்கு அனுப்பி கொண்டு போகிறார் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. அந்த பிசாசினால் சோதிக்கப்படுகிற அந்த காலம்தான் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கா இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தேவனே நம்ம கொண்டு போகிறார், ஆவியானவரே நம்ம எங்க வழி நடத்துகிறான்னு சொல்லி பார்த்தோம். அப்ப நான் இருக்கிற பள்ளத்தாக்கு, அப்ப நம்ம எல்லோருமே ஒரு விதமான மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டு இருந்தால், உபத்திரவங்களுக்கு மத்தியில இருந்தால், நாம யோசிச்சு பார்க்க வேண்டியது முதலாவது, நாம எப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்குல இருக்கிறோம்? அதை என்னுடைய தவறினால, என்னுடைய பாவத்தினால நான் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிற தோட்டு அப்படிப்பட்ட ஒரு இருளின் பள்ளத்தாக்குல இருக்கிறேனா அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். இல்ல தேவனுடைய வழி நடத்துதலால நான் ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்குல இருக்கிறேனான்றத நம்ம பிரித்து பார்த்து புரிந்து கொள்ளணும்ன்றதையும் நம்ம ஆராய்ந்து பார்த்திருந்தோம் இல்லைங்களா? அப்ப 2க்கும் வேறுபாடு இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு 4 ஸ்டெப்ல நம்ம பார்த்திருந்தோம். முதல்ல என்னையே நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்றத பார்த்தோம். என்னை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் தேவனே அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றத போல, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும்னு கேட்கிற பிள்ளைகளாக இருக்கணும்னு முதல்ல நம்மளே நம்ம சோதித்து பார்க்கணும். 2வது, என் வழிகளை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடுவோம்னு சொல்லி புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? அப்ப என்னுடைய வழிகளை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது தேவனோட சேர்ந்த வழியாக இருக்கிறதா, அதுல இருந்து பிரிந்த வழியாக இருக்கிறதான்னு. 3வதா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது, நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்னு வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தோட்டு வந்த சோதனையா, இல்ல கீழ்ப்படியாத தோட்டு வந்த சோதனையான்றதை நம்ம ஆராய்ந்து நம்ம நிதானித்து பார்க்கணும். 4வதாக மனம் திரும்ப வேண்டியதுனால வந்திருக்கிற பாவம். என்னுடைய பாவத்தின் நிமித்தம் வந்திருக்கிற இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தா, இன்னைக்கு நம்ம பிரேயர்ல கேட்டது போல, ஸ்டார்டிங் பிரேயர்ல நம்ம மனம் திரும்ப வேண்டும். அதற்காக தேவனிடத்துல சென்று பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவங்களா இருக்க வேண்டும். ஏன்னா அப்படி அறிக்கை செய்து விட்டு விடுவர்கள் மேல் தேவனுடைய இரக்கம் வருகிறதுன்னு சொல்லி நமக்கு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்னு சொல்லி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது இல்லைங்களா? அப்போ இந்த 4 வடிவத்துல நாம இருக்கிற பள்ளத்தாக்கு எப்படிப்பட்டதுன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். 5வதாக அந்த பள்ளத்தாக்குல நாம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தேவன் நடத்துகிற பள்ளத்தாக்கா இருந்தால் அந்த பள்ளத்தாக்குல நம்ம என்ன செய்யணும்ன்றத ஒரு 4 விஷயத்துல நம்ம பார்த்திருந்தோம். முதல்ல தொடர்ந்து அந்த பள்ளத்தாக்குல நடக்கிறவர்களா இருக்கணும். 2வது, அது பார்வையால அல்ல விசுவாசத்துல நடக்கிற ஒரு பாதையா இருக்கிறதுன்றதை புரிந்து கொள்ளணும். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர்னு சொல்லி சங்கீதக்காரன் விசுவாசத்தை அந்த இடத்துல நிறுவி காண்பிக்கிறாரு. அதே போல 3வது, அங்கே நம்ம காத்திருக்க கற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். கர்த்தருக்காக காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திருன்னு சொல்லி சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தா. அதே போல 4வதாக அந்த முடிவு வரை நம்ம நிலைத்திருக்கணும். ஏன்னா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு சொல்லி யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லி கொடுக்கிறது. அப்போ அந்த 4வது உண்மை முடிவு வரை நிலைத்திருக்கணும்னு சொல்லி. அப்போ நாம இதைத்தான் தேவனுடைய பள்ளத்தாக்குல, தேவன் நம்மளை வழி நடத்துகிற பள்ளத்தாக்குல இருக்கிறோமே ஆனால் அதை நம்ம செய்யணும். எதை செய்யக்கூடாதுன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். முதலாவது, பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போக நினைக்கிறது. ஏன்னா எகிப்திய மக்களும் அதை செய்யறதுக்கு விரும்பினாங்கன்னு நம்ம வசனம் வாசித்தோம். எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள்னு ஒரு சொல்லி கொண்டார்கள்னு சொல்லி என்னாகமத்துல வசனம் இருக்கிறது. அப்படி அந்த பட்ட காரியங்களை நம்ம செய்யாமல் இருக்கணும்.
ஏன்னா உபத்திரவத்தை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? இரண்டாவதாக, மனித யோசனையால் தேவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற முயற்சிக்க கூடாது. சாராயை நம்ம உதாரணமா பார்த்தோம். அந்த மரணரின் பள்ளத்தாக்குல தேவன் நடத்தும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டு முழுமையாக அதை அவருடைய உதவியோட கடந்து செல்லுகிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்மளுடைய சுய புத்தியின் மேல அந்த நேரத்துல அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம சாரும் பொழுது, சாரால் ஆபிரகாம அந்த அடிமை பெண்ணை தன்னோட மனைவியாக எடுத்துக்கொள்ள அவ சொன்னதை போல ஒரு தவறான முடிவுகளை எடுக்கிறதற்கான அந்த ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அதை நம்ம தவிர்ப்பதற்கு தேவனுடைய வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற காத்திருக்கிறவர்களா இருக்கணும். மூன்றாவது, எந்த விதமான கசப்பையோ சோர்வையோ கசப்பான வேரையோ நம்மளுடைய இருதயத்துல வளர்க்கக்கூடாது. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதிருக்கவும் சொல்லி எபிரேயர் 12 வாசித்திருக்கிறோம். அப்போ தேவனுடைய கிருபை அந்த மாதிரி ஒரு மரணரின் பள்ளத்தாக்குல நம்ம கூட இருக்கிறது. தேவரின் கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை எனக்கு காக்கிறதா இருக்குதுன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ எந்த விதத்திலையும் எந்த விதமான கசப்பை நம்ம உள்ளத்துல வளர்த்துக்க கூடாத ஒரு நேரமாய் அது இருக்கிறது. நான்காவது, மரணரின் பள்ளத்தாக்கிலேயே நான் நடந்தாலும் நன்மை செய்வதை நாம் எந்த விதத்திலையும் நிறுத்திவிடக் கூடாது. ஏன்னா நம்ம நற்கிரைகளை செய்வதற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். என்னுடைய கால சூழ்நிலையோ என்னுடைய உபத்திரவமோ அதை தடை செய்து விடாமல் பார்த்து கொள்ளணும். ஏன்னா இந்த இருளின் பள்ளத்தாக்கு நிரந்தரம் அல்ல. இதை தாண்டி நடந்து போகும்போது இதை கடந்து அடுத்த கட்டத்திற்கு போகிற பிள்ளையாக தான் ஏசப்பா நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துறாரு. அப்படி இருக்கும் பொழுது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம்னு சொல்லி கலாத்தியர் 6:9 நம்ம படித்திருந்தோம். அப்போ இந்த 6 அந்த புள்ளிகளை நம்ம இது பங்கு வாசிச்சிருந்தோம். இன்னைக்கு தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கு நம்ம நகர்ந்து செல்லலாம். அப்போ பள்ளத்தாக்குல தேவனுடைய பிரசன்னம் கூடவே இருக்கிறதுன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர்னு சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அவர் கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரா? நமக்கு தேவனுடைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யாத்திராகமம் 33 வசனம் 14-17 வரை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விள என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆமேன். இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லி கொடுக்குது, நான் எப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அப்போ தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே, நான் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைன்னு சொல்லி அவர் சொல்லுகிற பிரகாரம் கீழ்ப்படிய தயாரா இருக்கும் பொழுது எப்படி நான் இப்படிப்பட்ட ஒரு பாதையில நடக்க முடியும் அப்படின்றது யோசிக்கிறத நிறுத்திட்டு, ஏன் எனக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வருது, என் சூழ்நிலை ஏன் இப்படி இருக்கு, ஏன் என்னுடைய உறவினர்னால எனக்கு பிரச்சனைகள் இருக்கு, ஏன் நான் ஒரு இழப்பை நான் சந்திக்க வேண்டியதா இருக்கு, இதெல்லாம் நடக்கக்கூடாது அல்லவா அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு தேவன் சொல்லுகிறார், பொல்லாப்புக்கு பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி இந்த வசனங்க சொல்லி கொடுக்குது பாருங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி யாத்திராகமத்துல வசனத்தை மோசேக்கு அவர் சொல்லுகிறாரத பாக்குறோம். உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் நான் இவரிடத்திலிருந்து நான் எங்க இடத்துக்கு கொண்டு போகாதிரும்னு சொல்லி மோசே சொல்றாரு. அதற்கு மீண்டுமா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ இப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கு இருக்கிறார் இல்லைங்களா? அவருடைய விசேஷித்த ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். அதற்கு சாட்சி அவருடைய கிருபை இல்லைங்களா? அந்த கிருபை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம நடந்து கொண்டிருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி கொண்டிருந்தாலும் தேவனுடைய கிருபையால தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார், அவர் நமக்கு முன்பே செல்லுகிறார், அவர் கூட இருக்கிறார்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 13 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆமென். ஆமென். அப்ப இந்த வசனத்தை எத்தனை இடத்துல நம்ம பார்க்க முடியும்? இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்ற இந்த வசனம் எத்தனை வசன போர்டுகளா நம்ம அநேக பேர் வீட்டுல வைத்திருக்கலாம், நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? அப்ப இந்த வசனம் முழுமையா இருக்கிறத பாருங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. இதுதான் முழுமையான வசனம் இல்லைங்களா? அப்ப அந்த முதல் பக்கத்தை மட்டும் பாகத்தை விட்டுட்டு தான் அந்த பலகையில வந்துட்டு பிரிண்ட் பண்றாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ முதல் பகுதி என்ன சொல்லுது? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஏன் நீங்க பண ஆசை இல்லாமல் இருக்கணும்? ஏன் நீங்க வந்துட்டு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். ஏன்னா நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை இல்லைங்களா? அந்த கட்டத்துல அவர் சொல்லுகிறார் பாருங்க. அப்போ நீங்க வைத்திருக்கிறது போதும்னு நம்ம ஏன் நினைக்கணும்னா, நம்ம கூட தேவன் இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ பணத்தை நான் ஏன் விரும்புகிறேன்னா, பணம் எனக்கு கை கொடுக்கும், ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யும் இல்லைங்களா? எனக்கு இருக்கிறது போதும் என்று நான் ஏன் எண்ணாமல் இருக்கிறேன்னா, மேற்கொண்டு நான் பொருள்களை ஈட்டினாலோ இல்ல வேற ஏதாவது ஒண்ணு செய்தாலோ அது எனக்கு உதவி செய்யும். நம்மளுடைய நம்பிக்கையையும் நம்மளுடைய விசுவாசத்தையும் தேவன் கிட்ட இருந்து எடுத்து அந்த பொருட்கள் மேல வைக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், அந்த பொருட்கள் மேல வைக்காத, என் மேல உன்னோட விசுவாசத்தை வை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் பாருங்க. இதுதான் தேவன் என்னோட கூட இருக்கிறீர்னு சொல்ற அந்த வசனத்தோட அர்த்தமா இருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். அப்போ அவர் கட்டளையிட்டு இருக்கிற யாவற்றையும் கை கொள்ளுவது அநேக நேரங்களில எனக்கு உபத்திரவத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அது என்னை மரணரின் பள்ளத்தாக்குல வந்து நடத்தி செல்லுகிறதா இருக்கிறது சில நேரங்கள்ல இல்லைங்களா? அப்போ நான் எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படிய முடிவு செய்திருக்கிறேன்னா, என்னை சுத்தி இருக்கிற ஒரு சமூகம், நான் ஏற்கனவே எந்த சமூகத்து கூட ஒட்டி இருந்தேனோ அது என்னை விட்டு விலகி செல்லுகிறது இல்லைங்களா? என்னுடைய சொந்த ஜனம், என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னுடைய உடன்பிறப்புகள், என்னோட ரத்த சொந்தங்கள்னு சொல்லி இருக்கிற அத்தனை பேரும் தேவனுக்கு நான் கீழ்ப்படியணும்னு சொல்லி முடிவு பண்ண உடனேவே என்னை விட்டு விலகுகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வேற, என்னுடைய வாழ்க்கை வேறன்னு பிரிந்து வைத்திருக்கிறாங்க. அதை குறித்து நான் கவலைப்படணுமா? ஏன்னா இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோட கூட இருக்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட உபத்திரம் இருக்குதா? தேவன் சொல்லுகிறார். அப்ப வந்துட்டு என் கட்டளைகளை நீ கைப்பிடி, நீ உபதேசத்திற்கு கீழ்ப்படி, இதோ நான் இருக்கிறேன். அப்போ இது உனக்கு இருளின் பள்ளத்தாக்க போல இருந்தாலும் அதனுடைய எண்டு வந்துட்டு வெளிச்சமா தான் இருக்குன்னு தேவன் சொல்றாரு பாருங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மளுடைய எந்த சொந்தத்தை இழந்து நம்ம தவிக்கிறோமோ அந்த சொந்தங்களால நமக்கு சொல்ல முடியுமா? சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு அவங்க நம்மள ஒரு விசேஷத்துக்கு அழைக்கிறாங்க, நாங்க போகிறோம், நாங்க வரோம், அவங்க உலகத்தை சார்ந்து இருக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய போறதோட எண்ணம் எதுவா இருக்கணும் பாருங்க. அவங்களுக்கு தேவனை அறிமுகப்படுத்துவதற்காக நம்ம போறதா இருக்கலாம் இல்லைங்களா? அவங்க கூட சேர்ந்து உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம போறவங்களா இருக்கக்கூடாது. ஏன்னா தேவனுடைய கட்டளைகளை நான் கை கொள்ளணும் இல்லைங்களா? அவருடைய உபதேசத்திற்கு நான் கீழ்ப்படியணும். நான் உங்களுடைய சகல நாட்களிலும் இருக்கிறேன் தேவன் சொல்லுகிறார் இல்லையா? அவர் தான் வேணும்ன்றத நாம இன்னைக்கு முடிவெடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அதே போல சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணைமானவர்னு சொல்லி வசனம் இருக்குது இல்லைங்களா? அப்போ தேவன் தான் நமக்கு அடைக்கலமும் பலனுமா இருக்கிறாருன்னா, ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமா அவர் தான் இருக்கிறாருன்னு நம்ம விசுவசிக்கிறதா இருந்தா, இந்த உபத்திரவம் ரொம்ப மேலான காரியம் இல்லைங்களா? ரொம்ப லேசான காரியம். அது கம்பேரே பண்ண முடியாத, கிருபைக்கு முன்னாடி கம்பேரே பண்ண முடியாத ஒரு சின்ன விஷயமா இருக்கு. நான் அப்படிப்பட்ட மரணரின் பள்ளத்தாக்குல தைரியமா நடந்து போவேன். ஏன்னா தேவன் சொல்லுகிறார், நான் அடைக்கலனும் பலனுமாய் இருக்கிறேன், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமா இருக்கிறேன். அப்போ தேவனை பற்றி கொள்ள முடிவு பண்ணது பிறகு பின்னிட்டு நம்ம பார்க்க கூடாது. தேவனை பிடித்து கொள்ளணும். அவர் எப்படிப்பட்ட வழியில நம்மளை நடத்தினாலும் அவர் கூட இருக்கிறாருன்ற விசுவாசத்தோடு நம்ம நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். பள்ளத்தாக்கில கூட தேவனுடைய பிரசன்னம் இருக்குதுன்றத உணர்ந்தவங்களா இருக்கணும். அடுத்ததாக, உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்லுகிறார் இல்லைங்களா? வாசிக்கலாம். சரி, யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 9 to 12 வரை வாசிக்கிறேன்.
நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஆமென். ஆமென். அப்போ அந்த கோலும் தடியும் எதுவா இருக்குது? தேவன் தான் இருக்கிறார் இல்லைங்களா? நம்ம கூடவே இருக்கிறாரு, நமக்கு உதவி செய்கிறாரு, அனுகூலமான பலன்களை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் இல்லைங்களா? அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாசலுக்குள்ள நுழைந்த பிறகு நாம செய்வத வேண்டியது எல்லாமே திரும்பிட்டு பார்க்காம இருக்கிறது தான் முதலாவது இல்லைங்களா? ரெண்டாவது, அநேக பேரை தேவனுடைய வாசல் இங்க இருக்கிறதுன்னு காண்பிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இதை ரெண்டை மட்டும் செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அவர் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் இல்லைங்களா? இந்த முழுமையா அதை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஏன்னா இந்த வழியில நம்ம உட்பிரவேசிக்கவில்லைன்னா இன்னொரு வழி இருக்கிறது. இந்த வழியில இல்லைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த வழியில தான் இருப்போம். அதுவும் ஒரு மரணங்களின் பள்ளத்தாக்கு தான். ஆனா அது பிசாசு நம்மளை நடத்துகிற மரணங்களின் பள்ளத்தாக்கா இருக்கு. ஏன்னா 2ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, இது பிரித்து காண்பிக்குது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ இதைத்தான் நாம விசுவசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். என்னோட பாவத்தை நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள், என் திருடன் என்னை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்னை அந்த பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறான். நான் மனம் திரும்புகிறேன், தேவனுடைய வழிக்குள்ள வருகிறேன். அவர் தான் எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறவரா இருக்கிறாரு. அவர் நான் பரிபூரணப்படுறதுக்காக என்னை வந்திருக்கிறாரு. அவரே வாசலா இருக்கிறாருன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதை ரெண்டையும் புரிந்து கொண்ட பிறகு நம்ம யாரு கூட போய் இன்டராக்ட் பண்ணாலும் சரி, உங்களுடைய உபத்திரவம் இப்படி இருக்கிறதுன்னு யார் பேசினாலும் சரி, நம்ம தைரியமா சொல்லுவோம், நான் தேவன் அவருடைய வாசலா இருக்கிறார், அதனை நான் உட்பிரவேசித்திருக்கிறேன், நான் ரட்சிக்கப்படுவதற்காகவே அங்க இருக்கிறேன்னு சொல்ல முடியும். ஏன்னா நான் உட்பிரவேசித்திருக்க வாசல்ல நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பர் அங்க இருக்கிறாருன்னு சொல்லி நம்மளால தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பன் இல்லாமல் இருக்கிறவன் அந்த ஆடுகள் சொந்தம் இல்லாதவனாய் இருக்கிற கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறத போல ஓடி போகிறான் பாருங்க. அப்படிப்பட்ட மேய்ப்பன் இல்ல என்னுடைய மேய்ப்பர். அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார், தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கோலும் தடியும் என்னோட கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் பாருங்க. அது என்னை தேற்றுகிறதா இருக்கிறது. வாசிக்கலாம், சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 130ஆம் வசனம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். ஆமேன். அப்போ வசனம் தான் அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கு. பேதை உள்ளங்கள், இப்ப அறியாத பிள்ளைகளாக இருக்கிறோம், எல்லா கஷ்டத்தையும் ஒரே மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், எதுல இருக்கிறோம் நம்ம அறியாமல் இருக்கிறோம். அவருடைய வசனம் வெளிச்சத்தை தருகிறதா இருக்கு இல்லைங்களா? பேதைகள்ல உணர்வு உள்ளவர்களாக ஆக்குவதற்கு அவருடைய வசனம் தான். அதைத்தான் நம்ம தியானித்து கொண்டு வந்திருக்கிறதா இருக்கிறோம். இப்படிப்பட்ட வசனங்கள் தான் நமக்கு கோலும் தடியுமாய் ஊன்றுகோலுமாய் இருக்கிறதுன்றதை பார்க்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமேன். ஆமென். நாம் இயேசு கிறிஸ்து நாமத்திலான ஞானஸ்தானம் பெற்ற அனைவருமே சத்திய ஆவியினாரால் வழிநடத்தப்படுகிறவர்களா இருக்கணும். நம்ம அவருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறோமோ நம்மளுடைய இருதயத்துல, அந்த இடத்துல அவர் இருந்து தன்னுடைய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் இல்லைங்களா? அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் தம்முடைய சுயமாய் சொல்லல, தேவ வசனத்திலிருந்து எடுத்து பேசுகிறார். அப்ப அவர் பேசுகிறது ஆவியானவர் தான்றதை நம்ம எப்படி தெரிந்து கொள்கிறோம்னா, நம்மளுடைய இருதயத்திலேயே அவர் சுயமாய் பேசாமல் வசனத்திலிருந்து தான் எடுத்து பேசுகிறார் இல்லைங்களா? அப்ப வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிக்கிறவர் சத்திய ஆவியாகிய அவர் தான். அவரை தான் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ அவர் வழி நடத்துதல் நம்ம கூடவே இருக்கிறது. அவர் நமது கோலும் தடியுமாய் இருக்கிறார் இல்லைங்களா? அதே போல எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, எந்த சிக்ஷையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்போ என்னுடைய பாவத்தின் நிமித்தம்
நான் வந்துட்டு ஒரு சிக்ஷையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்னா தேவன் என்ன மனம் திரும்புவதற்காக சிக்ஷை பண்றாருன்னா அப்போ அந்த இடத்துல நான் இதை சொல்ல முடியுங்களா? இல்ல. அப்போ தேவன் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது வருகிற அந்த இடத்துல இதை சொல்லுகிறார். அப்போ பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தருகிறதா இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. சுருக்கமா சொல்லணும்னா தேவன் அவரே கோலும் தடியுமா இருந்து பாதுகாக்கிறார், நம்மளை திருத்துகிறார், நம்மளை சரியான வழியில் நடத்துகிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வசனத்துல கோலும் தடியும் என்னை தேற்றும்ன்றது இந்த வசனங்களை நம்ம இதை முடிந்து பார்க்க முடிகிறது. அப்போ தேவனுடைய நீதியின் பாதை பள்ளத்தாக்கின் வழியாய் சென்றவர்கள் உண்டா? அப்ப தேவன் நடத்தும் நீதியின் பாதை உண்மையிலேயே பள்ளத்தாக்கின் வழியாக செல்லுமான்ற கேள்விக்கு இதுவரை நம்ம என்னென்ன இருக்குதுன்றதை நம்ம பார்த்து கொண்டு வந்தோம் இல்லைங்களா? இப்போது வேதாகமத்திலிருந்து உதாரணங்களை நம்ம எடுத்து பார்க்கலாம். தேவன் நீதியின் பாதையில் நடத்தியவர்கள் யார்? அவங்க எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கை கடந்தார்கள்? அவர்கள் அந்த பாதையில என்ன செய்தாங்கன்றதை பார்க்கலாம். முதலாவது உதாரணமாக நம்ம யோசேப்பை பார்க்கலாம். அப்போ பள்ளம் இல்லாமல் அவர் அந்த அரியணையில ஏறி உட்கார்லன்றது நமக்கு தெரியும். அப்போ சில வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வசனம் 7-11 வாசிக்க கேட்கலாம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். ஆமேன். ஆமேன். அப்போ யோசேப்புக்கு தேவன் காண்பித்த இந்த கனவு உண்மை இல்லைங்களா? இது தீர்க்க தரிசனம். பின்பு நடக்க போகிறத முன்கூட்டியே கனவு மூலமாக தேவன் யோசேப்புக்கு கொடுக்கிறார். அப்ப அது சிறுவனா இருக்கும் பொழுது இந்த கனவை பற்றி தன்னுடைய சகோதரர்கிட்டையும் தன்னுடைய தாய் தந்தைகிட்டையும் அவர் சொல்லுகிறார்ன்றதை பார்க்கிறோம். ஆனா அவருக்கு திரும்ப அதனால கிடைக்கிறது பாத்தீங்கன்னா, நீ என்னை ஆள போகிறாயா, எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ அப்படின்றதும், அவருடைய தாயும் தந்தையாருமே நாங்கள் உன்னை வணங்கி வருவோமோ என்றாங்க. அப்போ 11ஆம் வசனம் சொல்லுகிறது, சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், தகப்பனும் அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். இல்லைங்களா? ரிசல்ட் இதுவாதான் இருக்குது. அப்போ நடந்த அந்த கனவை அவன் சொல்லுகிறான். ஆனா அவனுக்கு அது நலமாய் இல்லை. அந்த நேரத்துல அப்படி ஒரு மரண பள்ளத்தாக்குக்குள்ளதான் அது செலுத்துகிறதா இருக்கு. ஏன்னா பொறாமை நிமித்தம் தான் அவருடைய சகோதரர்கள் என்னென்னலாம் அவனுக்கு செய்தாங்களோ அதுக்கப்புறம் இந்த பொறாமை நிமித்தம் தான் அதை செய்தாங்க இல்லைங்களா? தேவன் யோசேப்பிற்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனம் மகிமையை பற்றினது. ஆனால் அந்த தரிசனத்தினால விளைவு பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா அவர் அரியணைக்கு போகல, அவரோட ஆத்மா தேற்றப்பட்டு அவர் நீதியின் பாதையில நடத்துவதற்காக வைக்கப்படுகிறார். அப்போ முதலாவது ஒரு பள்ளத்துலதான் அவர் தள்ளப்படுகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். இது அவருடைய மரண இருளின் பள்ளத்தாக்கா இருக்கு. அப்ப சில நேரங்கள்ல நீதியின் பாதை முதல் படியே பள்ளத்தாக்கா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம யோசேப்பு வாழ்க்கையில இருந்து பார்க்கிறோம். 2வது போத்திபார் வீட்டுல யோசேப்பு இன்னொரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். பாவம் செய்து சுகமாக வாழ்வதா இல்ல நீதியை தேர்ந்தெடுத்து சிறைக்கு செல்லுவதா அப்படின்ற அந்த கேள்விக்கு அவர் நீதியை தேர்ந்தெடுத்து அதன் பலனை அனுபவிக்கிறா இருக்கிறார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனம் 20-21 வாசிக்கலாம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென். அப்ப பாருங்க, சிறை உலகம் சொல்லுது நேர்மையாக இருந்தால் ஆசீர்வாதம் வரும் இல்லைங்களா? அப்படிதான் இருக்கணும். ஆனா வேதாகம் சொல்லுது நேர்மையாக இருந்தால் சில நேரங்களில் சிறையும் வரும். அப்ப ஆனால் தேவன் சிறையை முடிவாக பார்க்கல, அதை ஒரு ஆயத்தப்படுத்தலாக பார்க்கிறார் இந்த விஷயத்துல இல்லைங்களா? அப்போ முக்கியமான ஹைலைட்டான வசனம் என்னன்னா 21ஆம் அதிகார வசனத்துல, கர்த்தரோ யோசேப்போட இருந்து.
அப்ப மரண இருளின் பள்ளத்தாக்குல யோசேப்பு தனியா இல்ல, கர்த்தர் அவர் கூட இருக்கிறார் இல்லைங்களா? தாவீது அதனாலதான் சொல்லுகிறார், தேவரீர் என் கூட இருக்கிறீர்னு சொல்றார் இல்லைங்களா? அப்போ அதே ஆதியாகமம் 41 வசனம் 40-41 வாசிக்கலாம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. ஆமென். அப்போ நம்ம இது நடந்தது இது இல்லைங்களா? அப்போ அவர் சொல்லுகிறார் பாருங்க, நான் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். அப்ப அதற்கு எல்லா விதத்திலையும் அவர் வந்துட்டு ஒரு பிரதம மந்திரியை போல இல்லைங்களா? ஒரே நாள்ல சிறை கைதி எகிப்தின் பிரதம மந்திரியாக மாறுகிற அந்த நேரத்தை பார்க்கிறோம். அப்ப அதுக்கு முன்பாக அந்த மரணரின் பள்ளத்தாக்கு அவர் கடந்து முடித்த பின்புதான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதா இருக்கு. இதத்தான் கனவா ஒரு சிறு வயதுல பார்த்திருந்தாரு. ஆனா அதை நிறைவேறும் வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில கஷ்டப்பட்டாருன்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப கேள்வி என்னன்னா, தேவன் இதை ஏன் ஆரம்பத்திலே தேவனால செய்ய முடியாதா? அப்போ ஏன் 13 ஆண்டுகள் கிட்டத்தட்ட யோசேப்பு அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ள நடக்க வேண்டியதா இருந்துச்சு? ஏன்னா தேவன் பதவியை அவருக்கு கொடுப்பதற்கு முன்பாக அவரை ஆயத்தப்படுத்துகிறார்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அவருக்கு நல்ல இருதயம் இருக்கிறதற்கான அந்த வழிகளை தேர்ந்தெடுத்து அதுல நடக்க வைத்து அவருக்கு நல்ல இருதயத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. அவர் நல்ல இருதயம் தான் அவருக்கு இருந்துச்சா? ஆதியாகமம் 50 வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். அப்போ இந்த வசனத்துல பாருங்க, தன் சகோதரர்கள் தான் இவ்வளவுத்துக்கும் காரணம். அவர்கள் தான் பள்ளத்துல தள்ளி விட்டாங்க. அவங்க தான் எகிப்தியருக்கு விட்டு போட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களை எது வேணா செய்யலாம்ன்ற ஒரு அதிகாரம் அவர் கையில இருக்கும் பொழுது, அவர்கள் இவருக்கு முன்பாக வந்து பணிந்த பிறகு அவர்களை வந்துட்டு எந்த விதத்திலையும் குற்றமும் படுத்தாம, அவர்களை தண்டிக்கவும் தண்டிக்காம அவர் சொல்லுகிற வசனம் பாருங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அப்ப அந்த இடத்துல காக்கப்படுவது வெறும் எகிப்து மக்கள் மட்டும் இல்ல, அங்கிருந்து வந்த இஸ்ரேல் மக்கள் மட்டும் இல்ல, பல ஜாதி மக்கள் அந்த அந்த பஞ்சத்திலிருந்து காக்கப்படுகிறவர்களா இருக்கிறாங்க இல்லைங்களா? அதை வந்துட்டு பெரிய அந்த பிக்சர் அவர் பாக்குறாரு யோசேப்பு. அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட மனிதனா அவரை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்ன்றத இந்த வசனம் சொல்லி கொடுக்குது. இதுதான் பள்ளத்தாக்கின் இறுதி விளக்கமா இருக்குது இல்லைங்களா? சாத்தான் வந்துட்டு அழிக்க நினைப்பதை தேவன் வடிவமைக்க பயன்படுத்துகிறார். மனிதர்கள் மூடுகிற கதவை தேவன் புதிய வாசல்களாக மாற்றுகிறார்ன்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நமக்கான அழைப்பு, நம்ம இந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறோமா? நம்ம தேவனுடைய சித்தத்துல நடக்கிறோம் என்று தெரிந்தும் கலக்கமாக இருக்கிறதா? அப்ப நம்ம யோசேப்பை நினைத்துக் கொள்ளலாம், பள்ளம் என்பது தேவனுடைய திட்டம் தோல்வி அடைந்த இடமும் அல்ல, அது தேவனுடைய திட்டம் தொடங்குகிற இடமா இருக்குதுன்றத நம்ம புரிந்து கொள்ளணும். 2வதா உதாரணமா நம்ம மோசேவை பார்க்கலாம். எபிரேயர் 11 வசனம் 25-26 வரை வாசிக்கலாம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென். ஆமென். அப்ப இது ஒரு நல்ல முடிவு இல்லைங்களா? மோசே வந்துட்டு அங்க இருக்கிற இன்பத்தை பாவ சந்தோஷங்கள்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது இல்லைங்களா? அனுபவிக்கிறதற்கு அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தாலும் கூட அதை அனுபவத்தை பார்க்கிலும் என் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே அவர் செலக்ட் பண்றாரு, அவர் சூஸ் பண்றாரு. நல்ல சாய்ஸ் பண்ணியிருக்கிறாரு பாருங்க. அப்ப இனிமேல் வரும் பலன் மேல் நோக்கமா இருந்த அன்னைக்கு அவர்கிட்ட இருந்த பலன் மேல இல்ல, சகல வசதிகளும் அவருக்கு இருந்துச்சு, படிப்பு இருந்தது. ஆனா இனி வரும் பலன் மேல், அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நான் ஏதாவது ஒரு வகையில உதவி செய்வேன், அதனால எனக்கு பலன் வரும் அப்படின்னு சொல்லி இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் இருக்க பொக்கிஷங்கள் நிமித்தம் இல்லாம கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அவரு அதிக பாக்கியம் என்று எண்ணிதான் அவர் காலத்தை தொடங்குறாரு. அப்போ மோசே எகிப்தின் அரண்மனை விட்டு வெளியேறுகிறார். அவர் பாவத்தை தேர்ந்தெடுக்கவில்லைன்றதை பார்க்கிறோம். தேவனோட ஜனங்களோட பாடுபடுவதை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். அதற்காக பலன் அரியணையா இருந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா பதில் வனாந்திரமா தான் இருந்துச்சு இல்லைங்களா? அது நமக்கு தெரியும். யாத்திராகமம் 2 வசனம் 14-15 வாசி. அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாக வைக்கவும் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தினை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது
மோசையை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையில உட்கார்ந்திருந்தான். ஆமென். அப்ப பாருங்க, யாருக்காக எந்த ஜனங்களோடு சேர்ந்து நான் துன்பத்தை அனுபவிப்பதை தேர்ந்து கொள்கிறேன்னு சொல்லி அவர் செய்தாரோ, அந்த மனிதர்களாலேயே வந்துட்டு அவருடைய காரியம் வெளிப்பட்டு விடுகிறது. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட உடனே கொலை செய்ய தேடுகிறான். அப்ப மோசே வந்துட்டு அந்த காரியத்துல அவசரப்படுகிறார். தேவனுடைய வேலைய தன்னுடைய அதுக்காக காத்திருக்காம அந்த எண்ணங்கள் நிறைவேறதுக்கு முன்பாகவே அவர் விஷயங்களை கையில எடுத்து செய்ய பார்க்கிறார். மனித பலத்தால செய்ய முயற்சி செய்கிறார். அவர் ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது இல்லைங்களா? அப்ப இங்க ஒரு பாடம் இருக்கிறது இல்லைங்களா? தேவனுடைய அழைப்பு உண்மைதான். ஆனா தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்க கற்றுக்கொள்ளாமல் இருந்த தோட்டு அவர் வனாந்திரத்துல தான் அடுத்ததாக போனார் சொல்லி பார்க்கிறோம். எடுத்த முடிவு சரி, ஆனா அதற்கான செய்த விஷயங்கள் தவறாக இருந்து போச்சு. அவர் வந்துட்டு மரணங்களின் பள்ளத்தாக்குல நுழைந்துட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 9-10. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். ஆமென். ஆமென். எத்தனை ஆண்டுகள் கழிச்சு தேவன் வந்துட்டு அவர் அழைக்கிறார் தெரியுங்களா? 40 ஆண்டுகள் கழிச்சு வனாந்தரத்திற்கு போய் 40 ஆண்டுகள் அவர் வந்துட்டு பார்வோனுடைய அரண்மனையில வளர்கிறார். 40வது வயதுல இந்த முடிவு எடுக்கிறார். அங்கிருந்து வனாந்தரத்துக்கு போக விரட்டப்பட்டு அவர் போய் அங்க 40 ஆண்டுகள் கழித்து தேவன் வந்துட்டு உன்னை பார்வோன் இடத்துல அனுப்புவேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு பாருங்க. இன்னொரு 40 வருடம் போயிடுச்சு. அதே வனாந்தரத்துல தேவன் அவரை அழைக்கிறார். அவர் நினைத்திருப்பார் என் வாழ்க்கையே வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிதான் அந்த 40 வருஷங்களை அவர் அங்க கடந்திருப்பார் இல்லைங்களா? நான் எடுத்த ஒரு தவறான முடிவுனால என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவருடைய மரண இருளின் பள்ளத்தாக்கு 40 வருடமா இருந்துச்சு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இப்பொழுது நீ தயாராக இருக்கிற, என்னுடைய அடுத்த காரியத்திற்கு போவதற்கான மனநிலைமை உனக்கு இருக்கிறதுன்னு சொல்றாரு. மோசே நினைத்தது வனாந்தரம் ஒரு தண்டனைன்னு சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், வனாந்தரம் ஒரு பயிற்சி பள்ளி. அந்த பள்ளியில முடித்த பிறகு நீ வந்துட்டு காரியங்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறாய்ன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். அப்ப உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆமென். ஆமென். அப்ப இந்த 40 வருஷத்தை நீ எப்படி நினைச்சுக்கணும்னு தேவன் சொல்றாரு பாருங்க. உன்னை சிறுமைப்படுத்தி இருக்கிறேன், ஆனா தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்தேன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ நீ வந்துட்டு கட்டளைகளை கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ இதை சோதித்து உன் இருதயத்தில் இருக்கிறத நீ அறியும்படி. ஏன்னா தேவனிடம் இருதயத்தில் இருக்கிறத அறிந்து கொள்கிறார். அப்ப மரணங்களின் பள்ளத்தாக்குல நடக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள்ன்றதை நாம் அறிந்து கொள்வதற்காக தேவன் அந்த மாதிரி ஒரு இருளின் பள்ளத்தாக்க கொடுக்கிறார்ன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இது இஸ்ரவேலுக்காக மட்டும் இல்லை பாருங்க, மோசேயின் வாழ்க்கையில இது உண்மையா இருந்துச்சு. ஒரு காலத்துல மோசே எகிப்து இளவரசனா இருந்தார். அப்போது வந்துட்டு அதுக்கப்புறம் 40 வருடங்கள் மேய்ப்பராய் இருந்தார் இல்லைங்களா? அந்த மேய்ப்பராய் இருந்து அவர் கற்றுக்கொண்டது பிறகு 20 லட்சம் மக்களுக்கு மேலாக அவர் வந்துட்டு மனிதர்களை மேய்க்கிறதுக்கான ஒரு அழைப்புக்கு அழைக்கப்பட்டார், தயாராக இருந்தார்னு சொல்லி பார்க்கணும். அப்ப தேவன் என்ன மறந்துட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு இருளின் பள்ளத்தாக்குல நாம் இருக்கிறோமா? என் வாழ்க்கையில வந்துட்டு எனக்கு முன்னேற்றம் இல்லைன்னு தோன்றுகிறதா இருக்கிறதா? மோசேவுடன் 40 ஆண்டுகள் அவர் காத்திருந்தார்ன்றதை நம்ம மனதில கொள்ளுவோம். தேவன் ஒரு நாள் கூட அவருடைய வாழ்க்கையில தாமதிக்கல. சரியான நேரத்துல அவரை போய் அவர் பார்த்து அவருக்கான காரியங்களை சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் அதே தேவன் தான் நாமளும் இன்னைக்கு விசுவசிக்கிறோம். ஒரு நாள் கூட தாமதிக்காமல் எதற்காக நம்மளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரோ அதற்காக அழைக்க வல்லவராய் அவர் இருக்கிறார்ன்றத நம்ம விசுவாசத்தை கொண்டு நம்ம புரிந்து கொள்ளணும். மூன்றாவதா நம்ம தாவீதை குறித்து சுருக்கமா நம்ம பார்க்கலாம். தேவன் அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். பண்ண பிறகும் கூட எத்தனை ஆண்டுகள் அவரால் அரியணையில ஏறவே முடியலன்றதை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அப்போது சாமுவேல் தலைக்கொம்பை எடுத்து அவனை அவர் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான்னு சொல்லி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்போ சாமுவேல் தாவீதின் தலையில எண்ணெயை ஊற்றினார். இனி எல்லாமே வந்துட்டு எளிதாகி விடும்னு அவங்க நினைத்திருப்பாங்க. ஆனா அபிஷேகத்திற்கு பிறகு
ஆவியானவர் அவர் கூட வந்து தங்கினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அரியணையோ வரவில்லை. அதுக்கு பதிலா சவுலின் பொறாமை தான் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ வாசிக்கலாம் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் எனக்கு எபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஆமென். ஆமென். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு எங்க போகணும்? ஒரு ராஜா வந்துட்டு அரியணைக்கு போகணும் இல்லைங்களா? ஆனா தாவீது எங்க இருக்கிறாருன்னு பாருங்க, ஒரு குகையில இருக்கிறார். அப்ப இதுதான் தேவனுடைய முரண்பாடா போல தோன்றும் செயல்களா இருக்கிறது இல்லைங்களா? இதுதான் தேவனுடைய பாதையில அவர் நடத்தும் பொழுது வருகிற மரண இருளின் பள்ளத்தாக்கு போல இருக்கிறது. முரண்பாடாக இருக்கிறது. அபிஷேகம் கிடைத்திருக்கிறது. அவர் வந்துட்டு எல்லாரும் ராஜாவை அவர் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறாங்க. ஆனா அவர் இருக்கிற இடம் குகையா இருக்குது. வசதி இல்ல. ஆனா வாக்குறுதி இருக்கிறது இல்லைங்களா? உடனடியாக அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றல. அதற்காக காத்திருக்கிற பிள்ளையாக அவர் இருக்கிறாரு. வாசிக்கலாம் சங்கீதம் 57 வசனம் 1-3 வரை. எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். ஆமென். ஆமென். அப்ப தாவீது குகையில் இருந்தபோது இதை எழுதுகிறார். அப்ப அவர் வந்துட்டு கர்த்தாவே என்னை உடனே வெளியே கொண்டு வாரும்னு சொல்லி அந்த பிரார்த்தனையில இல்ல பாருங்க, உம்முடைய சேட்டைகளின் நிழலில் நான் அடைக்கலம் புகுவேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அவர் இருக்கிறது குகை, ஆனா வந்துட்டு உமது சேட்டைகளின் நிழலில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விசுவசிக்கிறார். அப்ப அந்த மரணத்தின் பள்ளத்தாக்குல தேவன் கூட இருக்கிறார்ன்றதை தெரிந்து வைத்திருக்கிறார். தேவனுடைய பிரசன்னமே சகல விதமான ஆபத்துகள் இருந்து அவரை பாதுகாக்கிறதுன்றது அவர் புரிந்து வைத்திருந்தார் சொல்லி பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வசனம் 3-4. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். ஆமென். ஆமென். அப்ப இந்த வசனத்துல அவர் ராஜாவாக்கப்பட்ட அந்த வசனமா இருக்கிறது. 30 வயதாக இருக்கும் பொழுது தாவீது வந்துட்டு அரியணை ஏறுகிறத பார்க்கிறோம். ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 15-16 வயதுல சாமுவேலால தேவன் சொல்லி அவர் வந்துட்டு அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இல்லைங்களா? அப்ப கிட்டத்தட்ட இன்னொரு 15 வருடம் அவருடைய மரணத்தின் பள்ளத்தாக்கு இருக்கிறது. அப்போ பல ஆண்டுகளுக்கு பிறகு தாவீது ராஜாவாகிறார். இப்போது அவர் புரிந்து கொண்டார் இல்லைங்களா? குகை இல்லாமல் அரியணை இல்லை அப்படின்றத. அப்போ குகைக்கு போகாமல் அரியணை ஏறி இருந்தா அது ஆபத்தாம இருந்திருக்கும். ஏன்னா சவுல் அப்படிப்பட்ட ஒரு அரியணை தான் ஏறி இருந்தார் இல்லைங்களா? சவுலுக்கு அரியணை இருந்துச்சு. ஆனால் அதுல வந்துட்டு அவர் இஸ்ரேல் மக்களை நடத்துவதற்கான குணாதிசயங்கள் அவர்கிட்ட இல்லாமல் போனதை பார்க்கிறோம். அப்ப தாவீதுக்கு முதல்ல தன்னுடைய மக்களை வழி நடத்துவதற்கான குணாதிசயங்கள் வருவதற்கான அந்த மரணங்களின் பள்ளத்தாக்குல தேவன் அவரை நடத்துகிறார். பின்பு அரியணையை அவர் கொடுக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த 3 வாழ்க்கைகளும் நம்ம வந்துட்டு எதை சொல்லுகிறது? அப்போ இவங்க 3 பேருமே பழைய ஏற்பாட்டின் மனிதர்களா இருக்கிறாங்க. இப்போ மிகப்பெரிய பதில் வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி மரணங்களின் பள்ளத்தாக்கு இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லை பாருங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மரணங்களின் பள்ளத்தாக்குக்குள்ள பிரவேசித்து அதை வழியாக நடந்து அதை வெற்றியா அதை கடந்திருக்கிறார்ன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் வந்துட்டு வனாந்திரத்தில் நடக்கும் போதும் சரி, கெத்செமனி கார்டன்ல நடக்கும் போதும் சரி பாருங்க, அவர் அந்த மரணத்தின் பள்ளத்தாக்க கடந்ததை நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 16-17. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தன் மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். அப்ப இயேசு ஞானஸ்தானம் பெற்ற போது பரலோகம் திறக்கப்பட்டது. பிதா அறிவித்தார், இவர் என்னுடைய நேசகுமாரன். பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். இதை விட ஒரு பெரிய ஆவிக்குரிய அனுபவம் இருக்க முடியாது இல்லைங்களா? ஆனா அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்திருக்கலாம். வெற்றிகள் வந்துட்டு அவருக்கு வந்து சேர்ந்திருக்கலாம் இல்லைங்களா? மகிமையாக அவர் நடந்திருக்கலாம். ஆனால் அடுத்த வசனத்துல வேதாகம் நம்ம வந்துட்டு சொல்லி கொடுக்கறது பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆமென். ஆமென். அப்ப இந்த ஒரு வசனம் நம்ம முழு பிரசங்கத்துடைய மைய உண்மையா இருக்கிறது. அதை நிரூபிக்குது. இயேசு வனாந்திரத்திற்கு அழைத்து சென்றது
பிசாசு இல்ல, சாத்தான் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இல்லைங்களா? அப்ப தேவன் இயேசுவை பாவத்திற்குள்ள நடத்தல, சோதனைய எதிர்கொள்ள நடத்துகிறதா பார்க்கிறோம். சாத்தான் தான் சோதிக்கிறவனா இருக்கிறான். ஆனால் தேவன் ஆயத்தப்படுத்தினார். இருவரின் நோக்கமும் கம்ப்ளீட்டா வேறு வேறா இருக்குதுன்றத பார்க்கிறோம். அப்ப நீங்கள் இன்னைக்கு தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறீர்களா என்பதற்கு வனாந்தரம் வராதுன்னு நம்ம நினைப்பதை விட, சில நேரங்களில் தேவனுடைய சித்தமே உங்களை வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லும். அது நம்மை வந்துட்டு சோதித்து அதிலிருந்து வெற்றி சிறக்க நம்மை தயார்படுத்துகிற பள்ளியாக இருக்கிறதுன்றது தான் நாம பார்க்கிறோம். அங்கே அவர் தனியாக விட மாட்டார்ன்றது தான் உண்மையா இருக்கிறது. அதே போல கெத்செமனேல கீழ்ப்படிதலின் பள்ளத்தாக்கு இருக்கிறது இல்லைங்களா? அப்போ அந்த இடத்திற்கு சீஷர்களை நோக்கி அவர் போய் ஜெபம் பண்ணும்படி சொல்லுகிறார். பேதுருவும் செபதேவின் குமாரர்களும் வந்துட்டு தூக்கம் அடைகிறாங்கன்றதை பார்க்கிறோம். அந்த வசனங்களை மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 36ல இருந்து 39 வரைக்கும் வசித்து பார்த்தோம்னா அது தெரியும். அப்ப அந்த இடத்துல அவர் வந்துட்டு வேண்டுகிறார் இல்லைங்களா? அப்போ இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ இது ஒரு பயத்தின் ஜெபமா இருக்கிறதா? இது மனித இயல்பின் உண்மையான ஒரு போராட்டம் இல்லைங்களா? நம்ம ஒரு மரணரின் பள்ளத்தாக்குள்ள நடக்கும் பொழுது அப்படி நம்ம இருக்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம். அது ஒரு போராட்டத்தை தான் அவர் வந்து மனிதனா வந்துட்டு அங்க இருந்து காண்பிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அவர் சிலுவையின் வேதனையை அறிந்திருந்தார், பாவத்தின் பாரத்தை அறிந்திருந்தார், பிதாவின் இடத்திலிருந்து பிரிக்கப்படும் அந்த தருணத்தை அறிந்திருந்தார். ஆனாலும் கூட அந்த ஜெபம் முடிவில் முழுது என் சித்தத்தின்படி இல்ல, உங்க சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இதுதான் நீதியின் பாதை இல்லைங்களா? தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பாதையில நடக்க தயாரா இருக்கிறது தான் நீதியின் பாதையில நடக்க தயாராக இருக்கிறோம். அது சில நேரங்களின் கண்ணீரின் வழியாகத்தான் அது கடந்து செல்கிறதா இருக்கின்றத அவரே காண்பித்து கொடுத்திருக்கிறதா சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரண ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. ஆமென். அப்ப இந்த வசனம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது பாருங்க. இயேசு கீழ்ப்படியாதவர் அல்ல, அவர் கீழ்ப்படிதலின் மூலம் முழு விலையையும் அவர் வந்துட்டு அதை அனுபவித்தே தீர்த்தார் என்பது இதனோட பொருளா இருக்கிறது. ஒரு மனுஷன் சுகத்தில் கீழ்ப்படிவது எளிது, ஆனா வேதனையில் கீழ்ப்படிவதே உண்மையான கீழ்ப்படிதலா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ சபைக்கான பயன்பாடு இதுல என்ன இருக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையிலும் கூட சில நேரங்கள்ல தேவன் இந்த பாதையை தொடருவாயான்னு சொல்லி கேட்கிறாரு இல்லைங்களா? அப்போ நாம கெத்செமனேல இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்ம நினைவு கொள்ளணும். உம்முடைய சித்தப்படியே ஆகட்டும்னு சொல்லுவதா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மரண பரியந்தம், அதுவும் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். ஆமென். ஆமென். சிலுவையின் மரணப்படைந்த முறை அவர் கீழ்ப்படிந்திருக்கிறார். அப்போ இயேசுவின் மகிமையை அல்ல, அவருடைய கீழ்ப்படிதலை அவர் காட்டுகிறார். இந்த இடத்துல அவர் மரணித்ததால் அல்ல, அவர் கீழ்ப்படிந்ததால் அவர் வென்றிருக்கிறாரு இல்லைங்களா? அப்போ சங்கீதம் 23 உண்மை, நீதியின் பாதை சில நேரங்களில் மரணத்தின் நிழலுக்கு அழைத்து செல்கிறதா இருக்கு. ஆனா கீழ்ப்படிதல் மூலமாக தான் அதை நம்ம ஜெயிக்க முடியுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 5, 6. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென். ஆமென். அப்போ இது கிறிஸ்துவத்தின் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு பாருங்க. சிலுவையின் கடைசி அத்தியாயம் இல்ல சிலுவை, மரணம். ஆனா கல்லறை வந்துட்டு கடைசி இடமும் இல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கு முடிவில்லை, அது உயிர்த்தெழுதலாக வழியாக அது மாறுகிறதுன்றத இந்த இடத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரத்திலே வீற்றிருக்கிறார்ன்றது தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கிடைத்திருக்கிற அது முடிவா இருக்கு இல்லைங்களா? அப்ப இயேசு சிலுவையை மட்டும் பார்க்கல, அதற்கு அப்பால் இருந்த மகிமையும் பார்த்திருக்கிறார் இல்லைங்களா? அதனால அவர் தங்கி இருக்கிற இடம் தேவனுடைய வலது பாரிசமா இருக்கிறது. இதுவே ஒரு சீஷனின் பார்வையாகவும் இன்னைக்கு இருக்கணும். நம்ம பள்ளத்தாக்கை மட்டும் பார்க்க கூடாது, அதற்கு அப்பால் தேவன் வைத்திருக்கிற மகிமையும் பார்க்க வேண்டும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைய சபைக்கான அழைப்பு, உங்கள் வாழ்க்கையில இப்படி ஒரு பள்ளத்தாக்கு இருக்கலாம். நான் சரியான பாதையில் தான் இருக்கிறேனான்றதை அறிந்து கொண்டு நம்ம கேட்கலாம். சிலுவையை நம்ம பார்க்கிறோம். அங்க பதிபூரணமான ஒரு நீதிமான் கூட இப்படிப்பட்ட ஒரு பாதையில் நடந்திருக்கிறார்ன்றதை நம்ம தெரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்கு வந்தால் கூட தேவன் உங்களை விட்டு விட்டாருன்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கிறத விட, உங்கள் மேய்ப்பர் ஏற்கனவே அந்த பாதையில நடந்து அதை வென்று காண்பித்திருக்கிறார்ன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போது நமக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறவரும் அவராக தான் இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ இந்த பள்ளத்தாக்குல தான் அப்போஸ்தலர்களும் நடந்தாங்க. அநேக வசனங்கள் அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்ட வசனங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த நேரம் இல்லாம நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அப்ப பள்ளத்தாக்கு
மனிதனை அழிக்கிறதா, இல்ல அத வந்துட்டு எந்த பள்ளத்தாக்குன்றத அது வெளிப்படுத்துகிறதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ ஒரே பள்ளத்தாக்கு சிலருக்கு பரிசாக கிடைக்குது, அத வெளிய வராங்க. அவங்க வந்து வெற்றி சிறந்து வெளிய வராங்க. சிலர் அந்த பள்ளத்தாக்கிலேயே விழுந்து போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பள்ளத்தாக்கு காரணம் இல்ல, அவங்களுடைய இருதயம் தான் காரணமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 1-4 வரை. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்ப பாருங்க, வனாந்தரத்துல முறுமுறுக்கிற ஜனங்களா இவங்க இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? தேவன் செங்கடலை பிளந்தார் அவங்க கண்களுக்கு முன்பாக. வானத்திலிருந்து மனிதன் உண்ணாத மன்னாவை அவர் கொடுத்திருக்கிறார். மேகஸ்தம்பம் வழியாக அவர்களை வழி நடத்தி இருக்கிறார். ஆனாலும் கூட வனாந்தரத்துல அவர்களால் தொடர்ந்து அவருடைய பாதையில நடக்க முடியல, முறுமுறுக்கிறார்கள். பிரச்சனை வனாந்தரம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. அவர்கள் தேவன் மேல போதுமான அளவுக்கு விசுவாசம் இல்லாதவர்களா இருந்த தோட்டுதான் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த இருதயம் தான் அவர்கள்ல அந்த ஜனம் முழுவதும், அந்த சந்ததி முழுவதும், அந்த ஜனம் முழுவதும் அந்த வாக்களிக்கப்பட்ட நிலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம அவங்க போனார்கள்ன்றத பார்க்கிறோம். 2வதா நம்ம சவுல பார்க்கலாம். காத்திருக்க மறுத்த ஒரு ராஜாவா அவர் இருக்கிறாரு. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் வசனம் 11-14 வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, சாமுவேல் வந்துட்டு அவர் வந்துட்டு சவுல் வந்துட்டு சாமுவேலுக்காக காத்திருக்காம அவர் வந்துட்டு அந்த காரியங்களை செய்கிறார் இல்லைங்களா? அந்த தகன பலிகளை அவரே செய்து விடுகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ சாமுவேல் சவுலை பார்த்ததுக்கு அப்புறம், புத்தீனமாய் இதை செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் உம்முடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார்னு சொல்றாரு பாருங்க. அப்போது உம்முடைய ராஜ்ய பாரம் நிலைத்து நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்காக தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான்னு சொல்லி அந்த வசனம் முடிகிறது. அப்போ காத்திருக்கிறதுக்கு தயாரா இல்லாத இருந்த சவுல் ராஜாவோட நிலைமை, சாமுவேல் வருவதற்கு முன்பாகவே சவுல் பலிகளை செலுத்துகிறார். அவரால் காத்திருக்க முடியல. அதற்கான காரணங்களை தான் அவர் அடுக்குகிறார். ஆனா அந்த பள்ளத்தாக்கு மிகுந்த அழுத்தத்தை கொடுத்துச்சு. அந்த அழுத்தத்தினால அந்த பள்ளத்தாக்கிலேயே அவர் வந்துட்டு உடைந்து விடுகிறார்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அவர் உள்ளம் அந்த இடத்துல வெளிப்படுகிறது. அவர் உள்ளத்தினால அந்த இடத்துல அவர் வந்துட்டு நிலை தவறி போகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சூழ்நிலையை அவரால் காமிக்க முடியாதுன்றதை தான் சாமுவேல் அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல யூதாஸை பத்தி நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் வசனம் 3-5 நம்ம வாசிக்க கேட்டோம்னா, அவர் காட்டி கொடுத்த யூதாஸ் வந்துட்டு அவர் ஒரு மரண கிண்ணத்துக்குள்ளாக அவர் தீர்க்கப்படுவதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அவன் 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசிரியர்களிடத்தில் மூப்பரிடத்திலும் திரும்பி கொண்டு வருகிறான். ஆனா குற்றமில்லாத ரத்தத்தை தான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவங்களுக்கு உண்பாடுன்னு அவங்க சொல்றதை அவன் கேட்கிறான். அப்போது அவங்க வெள்ளிக்காசு தேவாலயத்துல இருந்து புறப்பட்டு போய் 4 கொட்டு அவன் செத்துடுறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப யூதாஸ் தன் தவையை உணர்ந்தான், ஆனா அவன் ஆண்டவரிடம் திரும்பவில்லைன்றதை பார்க்கிறோம். தேவன் எப்படிப்பட்ட மரணர்களின் பள்ளத்தாக்கில் நடக்கும்பொழுது கூட என்னோடு இருக்கிறாருன்ற அந்த விசுவாசம் அவருக்கு இல்லாமல் போன தோட்டு அவன் தன்னுடைய குற்ற உணர்வுக்கு அவன் சரணடைந்துடுறான். அந்த குற்ற உணர்வு அவனை வந்துட்டு கொண்டு போய் நிரந்தர மரணத்திற்கு அவனை கொண்டு செல்கிறதா இருக்கு பாருங்க. இதே மாதிரி ஒரு மரணரின் பள்ளத்தாக்குல அதே காலகட்டத்துல பேதுருவும் இருந்தாரு. ஆனா பேதுரு அதை கடந்து வருகிறார். தேவன் என்னோட கூட இருக்கிறார்ன்ற விசுவாசம் அவருக்கு இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒருவன் ஆண்டவருடன் திரும்பி வருகிறார், மற்றொருவன் தன்னிடமே வந்துட்டு அந்த இடத்துல தங்கி விடுகிறான்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல தேமான்னு சொல்லிட்டு உலகத்தை நேசித்தவனா இருக்கிறான்னு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்கே கலாத்திய நாட்டிற்கும் தீத்து தல்மாத்திய நாட்டிற்கும் போய்விட்டார்கள். அப்ப பவுல் இதை ஒரு வருத்தத்தோடு எழுதுகிறார் பாருங்க. தேமாய் பிரபஞ்சத்தை விரும்பி என்னை விட்டு போனான் இல்லைங்களா? பாடுகள் வந்த பொழுது ஊழியத்தை விட்டு விடுகிறான்னு சொல்லி அவனை குறித்து நம்ம இங்க வாசிக்க கேட்கிறோம். பள்ளத்தாக்கு தான்
ஆனாலும் கூட அவன் பள்ளத்தாக்கை விட அதுல இருந்து வெளிவருவதற்கு உலகத்தை விரும்பி நேசித்த அவனுடைய இருதயம் அதற்கு காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப பள்ளத்தாக்கு யாரையும் தானாக அழிக்கிறது இல்ல, அது நம்மளுடைய விசுவாசத்தை அந்த சோதனை செய்கிறதா இருக்கு. நமக்கு விசுவாசம் இருக்கிறதோ இல்லையோ, மோசே கிட்ட சொன்னது போல என்னுடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுகிறாயோ இல்லையோ என்பதை உனக்கு காண்பிக்கும்படியாக அப்படிப்பட்ட மரணங்களின் பள்ளத்தாக்குகள் வருகிறது. அதே நெருப்பு தான் பாருங்க தங்கத்தை சுத்திகரிக்கிறதா இருக்குது. அதே நெருப்பு வைக்கோலா இருந்தா அதை முற்றிலுமா எரித்து விடுகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த மரணங்களின் பள்ளத்தாக்குல தங்கத்தை போல நாம புடமிடப்பட்டு மறுமுனையில அந்த பசும் பொன்னாக நம்ம வெளியே வர்றதற்கு தயாராக இருக்கிறோமா, இல்ல வைக்கோலை போல அந்த மரணங்களின் பள்ளத்தாக்குல எரிந்து விட போறோமான்றது நம்முடைய இருதயத்தை கொண்டுதான் இருக்குது. நம்ம இருதயத்திற்குள்ள தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை கொண்டுதான் இருக்கிறதுன்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப மீண்டுமாக சங்கீதம் 23ஆம் அதிகாரம் வசனம் 3, 4 இதைத்தான் நம்ம வந்துட்டு ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். பள்ளத்தாக்கு நீதியின் பாதையா இல்ல அது வந்து என்னுடைய பாவத்தினால வருகிற பாதையா? அப்ப நீதியின் பாதையால இருந்துச்சுன்னா நாம என்ன செய்யணும்? அவர் நமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார்ன்றதை புரிந்து கொண்டு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனை போல நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். இந்த 2 வசனங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது பாருங்க. வேதாகம் முழுவதையும் பார்த்த பிறகு நம்ம உறுதியாக சொல்லலாம், பள்ளத்தாக்கு என்பது நீதியின் பாதையை விட்டு விலகி செல்ற இடமல்ல. சில நேரங்களில் நீதியின் பாதையே பள்ளத்தாக்கின் வழியாக செல்கிறது. அப்போ நாம தேவன் கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தை நிலைத்திருக்கும் பொழுது சக்சஸ்ஃபுல்லா அந்த மரணரின் பள்ளத்தாக்க தாண்டி வருகிற பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும். அப்போ யோசேப்பின் வாழ்க்கையை நம்ம நினைத்துக் கொள்ளணும். அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததற்கு பள்ளம் வந்துட்டு ஒரு நிரந்தர இடமா இல்ல. கீழ்ப்படிந்த போதுதான் பள்ளத்துல விழுந்தாரு. ஆனாலும் அந்த பள்ளம் அவரை எகிப்தின் இரட்சகராக மாற்றுகிறதுன்றதை பார்க்கிறோம். மோசேயை பார்க்கும் பொழுது அவர் வனாந்தரத்துல தேவனால வந்துட்டு மறக்கப்படல, அங்கே தேவனால் உருவாக்கப்படுகிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். தாவீதை பார்க்கும்போது அபிஷேக எண்ணெய் அவரது தலையில் மட்டும் இருந்ததில்ல, ஆனால் அதே தலையில் தான் பின்னர் வந்துட்டு ஈட்டியம் வீசப்பட்டுச்சு. அந்த தலையில தான் வந்துட்டு அந்த மணிமுடியும் வந்துட்டு அவர் சேர்ந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் தேவன் என்னோட இருக்கிறாருன்னு சொல்லி அவர் விசுவாசத்தோடு இருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களை பார்க்கும் பொழுது அநேகர் சிறைகளை சென்றார்கள் இல்லைங்களா, அடிகளை வாங்கினாங்க, துன்பங்களை அனுபவிச்சாங்க. பவுல் வந்துட்டு ஒரு இடத்துல அவருக்கு பட்ட அநேக இந்த மரணங்களின் பள்ளத்தாக்க குறித்து அவர் சொல்லுகிறார் இல்லைங்களா. அப்போ அதை எல்லாமே சாட்சியாக நமக்கு இருக்கிறது இன்னைக்கும் கூட. அவர்கள் எல்லாம் இரத்த சாட்சியாக மரித்தும் இருக்கிறார்கள் இல்லைங்களா. நாங்கள் தவறான பாதையில நடந்தோம்னு சொல்லி அவங்க சொல்லல, நாங்க பின்னிட்டு போறோம்னு சொல்லி அவங்க போகல. மாறாக கிறிஸ்துவின் பாடுகளில பங்கு கொள்வதற்கு பாக்கியம்னு சொல்லி அவருக்கு எண்ணினார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் என்னை நடத்துகிறார், அவர் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்றத நம்ம முக்கியமா இந்த இடத்துல ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு காலம் நம்ம இருக்கும் பொழுது இல்லைங்களா. அப்போ நல்ல மனிதர்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லுகிற உலகம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனா வேதாகம் சொல்லுகிறது நல்ல மேய்ப்பர் நல்ல ஆடுகளை சில நேரங்களில் கடினமான பாதையில நடத்துகிறார். அது கடினமான பாதை அப்படின்றத நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம்னா, நமக்கு முன்னாடி வாழ்க்கையை கம்பேர் பண்ணும் போதுதான் அது கடினமான வாழ்க்கையா இருக்கிறது. தேவனை புரிந்து கொள்ள அவர் அன்பு செய்யும் பொழுது, அவர் விசுவாசத்தோடு அவர் கூட நடக்கும் பொழுது அப்போஸ்தலர்களை போல நான் தேவனோட உடன்பாடு அனுபவிக்க தயாராக இருக்கிற பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்ற முடிவை நம்ம ஒவ்வொருவரும் எடுக்கணும். இதுதான் விசுவாசமா இருக்குது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். இதோட ஒரு ஜெபத்தோட கூட நாம இந்த செய்தியை நிறைவு செய்யலாம். எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லா துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் சதா காலங்களும் உம்மோடும் இருப்பதாக. அப்பா, நாங்க மரண இருளின் பள்ளத்தாக்கை குறித்தான இந்த வசனங்களை இன்னைக்கு கேட்டிருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா யோசேப்பு, மோசே, தாவீது, இயேசு நீரே அப்பா அதே போல அப்போஸ்தலர்களின் வாழ்க்கையும் எங்களுக்கு திருஷ்டாந்தகமாக வைக்கப்பட்டிருக்கிறதப்பா. உமது வழிகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நாங்களுக்கு முதலாவது உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பள்ளத்தாக்குகள் தன்னிச்சையாக இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஆகிலும் கூட எசப்பா அது ஒரு வீணான வேதனை அல்லன்றத நீங்க இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது கரங்களில் நடைபெறும் ஆயத்தமாக எசப்பா காணுகிற விசுவாசத்தை எங்கள் அனைவருக்கும் நீர் தர வேண்டும். இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் எசப்பா. உம்மை விட்டு விடாமலும் உங்கள் கையை இறுகி பற்றி கொள்ளுகிற அந்த நிலையான இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. தேவரீர் எங்கள் கூட இருக்கிறீன்ற
அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமே நான் ஜெபிக்கிறேன். சோதனைகளின் வழியாக எங்களை சுத்திகரித்து கிறிஸ்துவின் சாயலாக ஒவ்வொரு தினமும் நீர் மாற்றுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. நாங்கள் பாட அனுபவிக்கும் போதும் கூட இசப்பா நீர் இருக்கிறீர் என்ற அந்த ஆறுதல் எங்கள் கூடவே இருப்பதாக. எங்கள் ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து ஒரு நாள் உமது சந்ததியின் முன்பாக இசப்பா நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபையை நீர் தர வேண்டுமா இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். அந்நாள் வரைக்கும் இசப்பா நீதியின் பாதையில் எங்களை நீர் வழி நடத்துங்க. நல்ல மேய்ப்பரே, நீர் எங்க கூட இருக்கிறீங்க. உண்மை பின்பற்றுகிறது எங்களுக்கு மிகுந்த கிருபையாய் இருக்கிறதப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் தேவனே எங்க கூட நீர் இருக்கிறீர். நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படும். உமது கோலும் தடியும் எங்களை ரட்சிக்கிறதா இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க இருக்கிற அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனே, அவர்கள் கூட இருக்கிறீர்ன்றதை அவர்கள் உணரும்படியாக நீர் செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தின் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். என்றும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.